தர்மபுரியில் கருவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்வதை வியாபாரமாக செய்து வந்த கும்பல் பிடிபட்டுள்ளது. பாலக்கோடு அருகே மகேந்திரமங்கலம் பகுதியில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினம் கண்டறியப்படுவதாக ஊரக நலத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தர்மபுரி ஊரக நலத்துறை இணை இயக்குநர் சாந்தி இரவு நேரத்தில் திடீர் சோதனையை மேற்கொண்டார். அப்போது கருவின் பாலினத்தை கண்டறிந்து கொண்டிருந்த தனியார் மருத்துவமனை செவிலியர் கற்பகம் மற்றும் இடைத்தரகர் வடிவேல் ஆகியோர் பிடிபட்டனர். பாலினத்தை கண்டறிய வந்த 2 கர்ப்பிணி பெண்கள் எச்சரித்து அனுப்பப்பட்டனர். மேலும் 2 இடைத்தரகர்களுக்கு வலை வீசப்பட்டுள்ளது. பிடிப்பட்ட செவிலியரான கற்பகம் ஏற்கனவே பாலினத்தை கண்டறிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனடியே இந்த அம்மா எப்படியாவது நீங்கள் புரியுங்க மாதிரி எங்கள் ஆர்டர் பண்ணாங்க. இப்போ டிஎம்எஸ் பண்ணி வந்து நாங்கள் பார்த்து ஸ்கேன் பண்ணுற ரூமாங்க சார் பாருங்கள். கற்பகத்தை ஒழிச்சா மட்டும்தான் உங்க தர்மபுரியில் 6 அவங்க மேடம் வேற யாரும் நீ ஒழிச்சாலும் முடியாதுன்னு உனக்கு இதை பெருமையா இருக்காமா? உனக்கு மாட்டம் பார்க்க வேண்டியது இது இங்க படுக்க வச்சு ஸ்கேன் பார்க்கறதா? இங்க பாருங்க கொடுத்தீங்களா? எவ்வளோ கொடுத்தீங்க? அப்பதான் வாங்க முடியும் சொல்லு, இல்லைன்னா போயிடும். 20,000 ரூபாய் பாருங்க, 20,000 ரூபாய் கொடுத்தது இந்த பொண்ணு. நீங்க கரெக்டா கேட்டீங்க சார். அதான் தொழில் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியுது. மழையில இத்தனை மணிக்கு இந்த பொம்பளைங்க நம்பி வந்து 20,000 ஆகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.